மீட்டிங்கில் என்ன பேசப்பட்டது? ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு ரிபல்ஸாக இருக்கிறவங்க வந்து சிறப்பு பொதுக்குழுலாம் நடத்தணும்னு சொன்னாங்க. பொதுச் செயலாளர் என்ன சொன்னார்? கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் வழிநடத்தப்பட்ட இயக்கம். இந்த இயக்கம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த இயக்கம் மீண்டும் எழுச்சி பெறும், ஆட்சிக்கு வரும். அதுக்கு நாம் அனைவரும் ஒற்றுமையாக பாடுபட வேண்டும் என்பதுதான் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்களுடைய வேண்டுகோளாக இருந்தது. எங்களுக்கு அறிவுறுத்தினார்கள். நாங்கள் அதன்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ சிறப்பு பொதுக்குழு கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது தேவையான போது கூட்டப்படும். அதெல்லாம் கோரிக்கை வைக்கலாம். எல்லாருக்கும் கோரிக்கை வைக்கக்கூடியது இருக்குது. அது சட்ட ரீதியாக பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து இன்றைக்கு என்ன நிலவரம் என்பதை பார்த்து தொண்டருடைய கருத்துக்கு மதிப்பளிக்கக்கூடியவர் தான் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள். ஆகவே அவர் தெளிவாக கட்சியை வழிநடத்துகிறார். அதுல எந்த விதமான இந்த தேர்தலில் அதிமுக படுதோல்வி சந்திச்சிருக்கு. ஆனா இதை வெற்றின்னு பொதுச் செயலாளர் சொல்றாரு. இப்படி ஒரு பொதுச் செயலாளர் நாங்கள் பெற்றிருக்கோம் அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை அவங்க வைக்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 54 ஆண்டுகள்ல பார்க்காத வெற்றியும் இல்லை, பார்க்காத பின்னடைவும் இல்லை. ஒரு பின்னடைவு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா நம்ம அதுக்கு மீண்டும் வலிமைப்படுத்துவதற்காக நாம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முழுமையாக ஈடுபடுமே தவிர அதை விட்டு நாம் வந்து இப்ப ஒரு தாய் என்னை பெற்றெடுத்து வளர்க்கிறார்கள். அந்த தாய் நோய்வாய்ப்பட்டு விட்டால் இந்த தாய்க்கு நோய் வந்து விட்டது. ஆகவே நான் இவர்களுக்கு மகனே இல்லை, நான் இன்னொரு தாயை, வளர்ப்பு தாயை நான் பெற்ற தாய் என்று சொன்னால் எப்படி இந்த நாடு ஏற்றுக்கொள்ளுமோ? அது மாதிரிதான் பெற்ற தாய்க்கு நோய் வந்தாலும் சரி, அது தாய் தான். என்னை வளர்க்கிறேன் என்று சொல்லுகிற தாய் வளர்ப்பு தாயாகத்தான் இருக்க முடியுமே தவிர பெற்ற தாயாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சோதனை வந்ததை இன்றைக்கு புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நோய் தீர்க்கிற மருந்தாக இருந்து மீண்டும் அந்த தாயினுடைய ஆசையோடு நிச்சயமாக மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவாங்க. எனக்கு தெரியல, அதெல்லாம் ஒன்றும் தெரியல. பதவிக்காக சென்ற அந்த மூத்த நிர்வாகிகளை தொண்டர்கள் ஏற்பார்களா? தொண்டர்களுடைய மனநிலை நீ ஜோதியம் கேட்டீங்கன்னா நான் எப்படி சொல்றேன்? நடைமுறையை நடந்ததை கேட்டீங்க சொல்லிட்டேன். தொண்டர்கள் தெளிவாக இருக்கிறார்கள், நிர்வாகிகள் தெளிவாக இருக்கிறார்கள். இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளராக எடப்பாடியார் அவர்களை ஏற்கனவே நாங்கள் எல்லாரும் சேர்ந்துதான் தேர்ந்தெடுத்தோம். யாரும் வந்து வானத்திலிருந்து வந்து தேர்ந்தெடுக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுத்து அவர் தலைமையின் கீழே வழிகாட்டுதலில் நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். அதான் நான் சொல்றேன், போட்டியிட்ட கட்சி தலைவர்களில் 2 தலைவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஒன்று விஜய் வந்து பெரும்பான்மையாக வெற்றி பெற்றிருக்காரு. 47 இடங்கள்ல இன்றைக்கு 1,05,00,000 வாக்குகளை பெற்று அதிக வாக்குகளை சேலத்தில் பெற்று அவரோடு போட்டியிட்ட அந்த மாவட்டத்தில் 7 பேர்களையும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்ப அந்த வெற்றியை தான் நம்ம பார்க்கணுமே தவிர வெற்றி வாய்ப்பு நழுவியதே நீங்க வந்து இது பண்ணக்கூடாது. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் வந்து கட்சியினுடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் வந்து கட்சி வளர்ச்சி குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இது புதிதாக போட்ட மாவட்ட செயலாளர் கூட 78 மாவட்ட செயலாளர் கலந்து கொண்டார்கள். ஆனால் இதுல வந்து ஒரு சேனல், ஒரு தனியார் சேனல் வந்து 36 பேர் தான் கலந்துக்கிறேன். அதை விளக்கம் கொடுக்க தான் வந்தேன். 78 பேர் நாங்கள் எல்லாம் கலந்துக்கினவங்க எல்லாமே இருந்தாங்க. கட்சி வளர்ச்சி பற்றி சிறப்பான முறையில் நடந்தது. கட்சி தொண்டர்கள் நல்ல ஆரவாரத்தோடு எழுச்சியோடு இருக்கிறார்கள். ஏன்னா 36 பேர் என்னும் போது அது ஃபேக்கா இருக்குது இல்ல, 78 பேர் மேல கலந்துட்டாங்க. அதுதான் உண்மை. கட்சி வளர்ச்சி உட்பட எழுச்சியா இருக்கும். இன்னைக்கு வந்து எத்தனை ஆளுங்கட்சியா இருக்கும், எதிர்கட்சியாக இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு அலையில வந்து இதை வெற்றி பெற்று விட்டார்கள், அவ்வளவுதானே தவிர மிச்சப்படிக்கு வந்து அதிமுக என்றுமே புரட்சி தலைவர் வழியில், அம்மா வழியில், எடப்பாடி வழியில் சிறப்பாக செயல்படும் சார். SRKF வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர். தேங்க்யூ.